வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாசி மக விழா, கடற்கரையோரம் எழுந்தருளிய பிரபல கோவில்களின் உற்சவ மூர்த்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள், அரசு சார்பில் முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தன. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபட்டனர். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் ஆகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 100கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர் ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த மாசிமக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் நகரில் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு குளிக்காமல் கடல் தண்ணியை தலையில் தெளித்துக் கொண்டு கரையேறுமாறு மாசிமக திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணியில் அமைக்கப்பட்ட காவலர்கள் அவரவர்கள் பணியமர்த்தப்பட்ட இடத்தில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர்.
மாசிமக திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு 109 வகை பதார்த்தங்கள், மலர்கள், பழங்கள் நெய்வேத்தியம் செய்து பெண்கள் அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டம் தலத்திரு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மாசிமக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு இந்த ஆண்டு மாசிமக திருவிழா கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று கிராம மக்கள் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இனிப்பு, கார வகைகளில் பலகாரங்களும், பல வகை பழங்கள், வண்ண மலர்கள் கொண்ட 109 வகையான பதார்த்தங்கள் கொண்ட தட்டுகளை வரிசை எடுத்து வலம் வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து படையலிட்ட பின்னர் பக்தர்களுக்கு வழங்கினர். முன்னதாக ஆலயத்தில் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் பல வண்ண மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்களுக்கு குருசுகுப்பம் பகுதியில் நடைபெற்ற அன்னதானத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வழக்கம் போல் இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. குருசுகுப்பம் பகுதியில் பிரசாத் ராவ், முரளி ஆகியோர் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். ஆண்டா மாசி மகத்தை ஒட்டி காரைக்கால் மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட 12 சுவாமிகளுக்கு நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள், மேலகாசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர் உள்ளிட்ட 11 சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக திரிசூலத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது சுவாமிகள் பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கு இடையே சென்று சுற்றி வந்தனர். கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாரணை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அங்க போய் தெரியுங்கப்பா, எங்க மேல தெரிக்கிறீங்களா, இதுக்குள்ள பூந்து வரீங்க.
வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியின் 19வது ஆண்டு விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சி துவங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை அடுத்து பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறந்த மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் சிவராஜன், அஞ்சலாட்சி மற்றும் தாளாளர், பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். 26வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சீரோடும் சிறப்புமாக இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய பொருளாளருடைய ஏற்பாட்டின் சார்பில் நிகழ்ச்சியும் அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலியும் நிகழ்த்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரியாங்குப்பம் தொகுதியின் சார்பாக பிறந்த குழந்தைகளுக்கு பேரவையுடைய செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதய தேவனாக்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அவர்களுக்கு நினைவு அஞ்சலியை செலுத்திவிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு அம்மாவின் நினைவாக அம்மா மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் 100 அடி சாலையில் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி கட்சி கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த முனியன் என்பவருக்கு டிஃபன் கடை திறந்து தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் கர்ப்பிணி பெண்களின் சிகிச்சைக்காக இலவச ஆட்டோ பயண திட்டத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில்
உப்பளம் தொகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய சிகிச்சை வசதிக்காக 7வது மாதம் கர்ப்பம் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை மருத்துவ சிகிச்சைகளுக்கு கட்டணமின்றி சென்று வர கட்டணமில்லா ஆட்டோ பயண திட்டம் துவங்கப்பட்டது. உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இந்த திட்டத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்து தாய் மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார். சும்மா ஏறு பாருங்க. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழாவானது திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. இதனை ஸ்ரீ கணேச தேசிய சுவாமிகள் மற்றும் கோமதி அம்மாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் மாணவிகள் யுவஸ்ரீ, தானியஸ்ரீ, ஸ்ரீலேகா, காவ்யா, கௌஷிகா, ஈழநிலா, லக்ஷயா ஆகியோர் நடனமாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் சிவராஜன், அஞ்சலாட்சி, தாளாளர், ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிறுவனர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாசி மக விழா, கடற்கரையோரம் எழுந்தருளிய பிரபல கோவில்களின் உற்சவ மூர்த்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள், அரசு சார்பில் முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.